அப்பா உன பைனாப்பிள் வச்சு பைனாப்பிளில் ஒரு கேசரி செஞ்சு தரேன். சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணி பாருங்கள். யாரா அவன்? சாப்பிட்டமா தூங்கணுமா ஏந்திரிச்சமா என்னதான் வேணும்? நமக்கு சோறு தான் முக்கியம். யாரு என்னது இது? அப்பா உன பைனாப்பிள் வச்சு பைனாப்பிளில் ஒரு கேசரி செஞ்சு தரேன். சரியா? பைனாப்பிள் கேசரி பண்ணலாமா? பைனாப்பிள் செய்யலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அளவு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேசரி செய்கிறதுக்கு அளவு ரொம்பவே முக்கியம். இந்த கிளாஸில் தான் நம்ம ரவை சேர்க்க போகிறோம். இந்த கிளாஸில் 1 பங்கு ரவை சேர்க்கறதுக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்களா, இதில் பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி நெய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும். ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறணும். பார்த்தீங்களா, இந்த கிளாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேசரி செய்ய போகிறோம். இது ஃபுல்லாக ரவா போட போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக பாதி ரீஃபண்ட் ஆயில், பாதி வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுக்கலாம். வானலை பற்ற வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமும் ரெண்டும் கலந்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெய், ரெண்டும் கலந்துருக்கு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுதுங்களா, கீழே பாருங்கள் நெய் ஊற்றுதுங்களா. அந்த எண்ணெயும் நெய்யும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கலந்துடுச்சு. கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 திராட்சை, 12 முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொட்டி வறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். முந்திரியும் திராட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும். திராட்சை பார்த்தீங்கன்னா எப்படி உப்பி வந்துடுச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நெய் எண்ணெயை ஊற்றணுமோ பாதி அளவுக்கு எடுத்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கங்க. நம்ம இந்த திராட்சை முந்திரி இருக்குங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கணும். 1 கிளாஸ் ரவையை அந்த பாதி எண்ணெய் நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அப்படியே இருக்கணும். லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு தண்ணி எடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் வச்சு அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கணும். இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கேசரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். குங்குமப்பூ போட்டால் தான் அதோட ஃப்ளேவரே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குங்க. கரெக்டாக அந்த குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் 1க்கு 1.5 இல்லை 1, ஒரு சிலவங்க 2 போடுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால 2 கிளாஸ், 1 கிளாஸ் ரவை எடுத்தோம் பார்த்தீங்களா, 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருங்க. இந்த சர்க்கரை, ரவை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பூ இது போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சா பைனாப்பிள் இதே அளவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு ரவை, 2 மடங்கு சர்க்கரை, 3 மடங்கு தண்ணி, அதே ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிளும் கட் பண்ணி போட்டுக்குங்க. சுகரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிள் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால சுகர் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் போட்டு அதுக்கும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்டிருக்கோம். சுட வச்சேன் பார்த்தீங்களா அந்த 3 கிளாஸ் தண்ணி, அதை சூடாக எடுத்து அப்படியே இதில் ஊற்றணும். தண்ணியை ஊற்றின உடனே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். ஓகே, கரெக்டாக இந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியாக ஆனதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி இந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்தோம் பார்த்தீங்களா, எண்ணெயும் நெய்யும் கலந்து அதில் பாதி இதில் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ ஊற்றிக்கணும். நம்ம எண்ணெயும் அந்த வறுத்து எடுத்ததையும் தனித்தனியாக வைக்கணும். நான் அதில் வறுத்து எடுத்ததுலேயும் போட்டு அதிலே எண்ணெயும் ஊற்றுறதுனால அந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தீஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் அந்த எண்ணெய் நெய் எல்லாம் கலந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகணும். ஃபுல்லாக நெய்யே யூஸ் பண்ணலாம். அந்த ரொம்ப அந்த நெய்யோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா திகட்டும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பாதி அந்த எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் ரீஃபண்ட் ஆயில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாதி நெய் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட வாசனை திகட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ தான் நம்ம கடையிலலாம் பார்க்கும்போது இப்படி எடுத்து இப்படி போடும்போது அப்படியே ஒரு கட்டியாக நிற்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டெக்ஸ்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேசரி இப்படி எடுத்து கிட்ட வாங்கலாம். அப்படியே இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி வைக்கும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிற்கணும். இந்த மாதிரி ஒரே அளவில் பண்ணணும். 1 கப்பு ரவை, 2 கப்பு சர்க்கரை, 1க்கு 2 நம்ம விருப்பம். சுகர் கம்மியாக வேணும்னா 1 எடுத்துக்கங்க, 1.5 கூட போட்டுக்கங்க. இதே அளவுக்கு பைனாப்பிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பங்கு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு ஒரே அளவில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் அழகாக அந்த பைனாப்பிளை கட் பண்ணி வச்சு நம்ம ஹோட்டலில் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாமா? சூப்பர். ஆர்யாவுக்கு பைனாப்பிள் கேசரி. கைஸ், நம்ம செஞ்ச கேசரி பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர். ஏய், என்ன சத்தம் தானே கொடுத்துச்சு? எப்படிமா இருக்குது? சாப்பிடணுமா? அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர், அந்த எண்ணெய், அந்த நெய் எல்லாம் கலந்து சுடுதா? சரி 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 சரி, ஓகே ஓகே. எப்படி இருக்கு? சரி சரி, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? செல்லத்துக்கு வேணும் மாடி. சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணி பாருங்கள். யாரா அவன் இவ்வளோ சமையல் செஞ்சோம் ஒன்று கூட வாயில் கேட்கவே இல்லை, இப்போ தான் கேட்குறான். ஸ்வீட்டு முந்திரியோட நான் சொன்ன மாதிரியே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க.